சரி சரி போ போ. அம்மா ரொம்ப பசிக்குதுமா, ஏதாவது ஸ்நாக்ஸ் தான் வாங்கி கொடுங்கம்மா. சரி நான் ஆயா கடைக்கு போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கா பார்த்து வாங்கிட்டு வரேன். சரியா? சரிங்கம்மா. ஏய் என்னடி அங்க சத்தம்? மா நானே அந்த பக்கம் போனேனா தெரியாம சாமியை உடைச்சிட்டேம்மா. என்னது சாமியை உடைச்சிட்டியா? என்னடி சொல்ற? இரு நான் வந்து பாக்குறேன். இதே வேலையா போச்சு, ஒரு பொம்மை கூட வாங்கி வைக்க முடியல கிட்ட. அம்மா இங்க பாருங்களேன், சாமி வந்து 2 துண்டா போயிடுச்சுமா. மாமா பயமா இருக்குமா? என்னம்மா பேய் வந்துச்சு நம்ம வீட்ல? ரொம்ப பயமா இருக்குதுமா எனக்கு. ஏமா இப்படி ஆச்சு? என்னது உன் கொழுப்பு தானே நீ உடைச்சிட்டு சாமி பேய் பூதம்னு ஏதாவது சொல்வியா நீ? எதுக்கு இப்படி சாமியை உடைச்சு வச்ச? இதோட ரேட் எவ்வளவு தெரியுமா? 300 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தா நீ இப்படி உடைச்சு வச்சிருக்கே. இரு உங்க அப்பா வரட்டும், போன் போட்டு இருக்கு அவருக்கு. மாமா திட்டாதம்மா, தெரியாம உடைஞ்சிச்சு. பசி மயக்குமா, ரொம்ப பசிக்குதுமா. இந்த இது போய் ஏதாவது வாங்கினுவாமா. அந்த ஆயக்கல்ல போய் போண்டா பஜ்ஜி வாங்கி வரேன்னு சொன்னால போய் வாங்கினுவாமா ப்ளீஸ்மா. என்னது போண்டா பஜ்ஜா? எதுவுமே கிடையாது உனக்கு. ஒரு சாமியை உடைச்சு வச்சுட்டு உனக்கு போண்டா பஜ்ஜி வேற கேக்குதா? வெள்ளிக்கிழமை அதுவும் சாமியை உடைச்சு வச்சிருக்கே. கடவுளே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. மா தெரியாம கைப்பட்டதுக்கெல்லாம் கடவுளை கூப்பிட்டுக்கிற. கடவுள் தான் தெரியாம உடைஞ்சிட்டாருல. என்னது வாய் அதிகமா பேசாது, இதனால தான் நீ திட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறியம்மா. அடிக்காதுமா, பசிக்குதுமா. அதெல்லாம் முடியாது. இரு ஃபெவிக்விக் வச்சிருந்தேன், அதை வச்சு ஒட்டி பார்க்கறேன். ஆனா அதை ஒட்டல, உன்னை நான் 2 ஆக்கிடுவேன் பாத்துக்கோ. ஐயோ இது என்னடா இது, கொடுமையா போச்சு. நானே இப்பதான் வந்தேன், அதுக்குள்ள சாமி வேற உடைஞ்சிச்சு. சாமி நீ எதுக்கு வழியிலே இருந்த? தெரியாம தானே உடைச்சேன். பாரு எங்க அம்மா என்னை எப்படி திட்டுறாங்க. அப்படியே படுத்துட்டு இருக்க, ஏந்து உட்காரலாம்ல. பாரு 2 துண்டா போச்சு. நாகம் வேற தனியா போச்சு. இப்படி வருமோ? அச்சோ போச்சு. எடுத்துட்டு வந்துட்டேன். இரு ஒட்டி பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்கோ அப்புறம் இருக்கும் உனக்கு. எடுத்துட்டு வந்துட்டானா சிசர் மாதிரி சும்மா உட்காந்துங்க. போய் சிசர் எடுத்துட்டு வருது. சரிம்மா திட்டாதீங்க, இருங்க போய் சிசர் எடுத்துட்டு வரேன். கையில வேற கட் பண்ண முடியல. கையிலே கட் ஆயிடுச்சு. வாடி இதுக்கு வர சிசரை வேற நான் கேட்டேன். மா நாங்க சிசர் எடுத்துட்டு வந்து இப்பதானே வேணான்னு. இவளுக்கு வேற வேலையே இல்லை. சரி இரு மா, இருமா ஒரு 2 நிமிஷம். டக்கு ஒட்டிக்கும் பாருமா. இது செலுத்துக்கு எது போட்டாலும் ஒட்டும். மா பாத்தீங்களா நான் சிசர் எடுத்துட்டு வந்தது நல்லதா போச்சு. வரவே இல்லை. இப்படி கட் பண்ணிடுங்க. ஆமாண்டி இதை உடச்சு கடாச்சிட்டு நல்லது பிள்ளைவா சொல்லி நிற்கிறேன். சரி சாமியை இப்படி நிற்க வச்சுட்டு ஒட்டி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இது வேற கையில பட்டுச்சுன்னு வச்சுக்கேன், கை வேற ஒட்டிக்கும் அப்படியே. மாமா சீக்கிரம் ஒட்டுங்க, காய போகுது. இருடி ஃபுல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டு தானே ஒட்ட முடியும். அதுக்குள்ளே அவசரப்பட்டா என்ன பண்றது? இப்போ வச்சு ஒட்டலாம். கடவுளே மன்னிச்சிருமா, என் பொண்ணு செய்யாம பண்ணிடுச்சு. ஒட்டிக்கோமா ஒட்டிக்கோ. ஒட்டுதுடி, ஒட்டிக்கோ. சூப்பர். ஐயோ என்னம்மா வந்தது வெளியில? இருடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுவோண்டி, அப்பதாண்டி ஒட்டுறது கரெக்டா தெரியும். ஐயோ வருதே. மா இந்த சைடெல்லாம் கொஞ்சம் அப்படியே போட்டு விடுங்கம்மா, ஒட்டுதான் பார்ப்போம். ஃபுல்லாக பண்ணியாச்சு, ஒட்டுதான் தெரியல. இல்லைன்னா டேப்பு தான் போட்டு ஒட்டணும். பின்னாடியும் பண்ணிடலாம். அப்படியே பின்னாடி போகிறேன், அப்படியே தெரியுதுல்ல. ஐயோ என்னடி இது ஒட்டவே இல்லை. மா இதெல்லாம் ஒட்டாது போலமா. நீங்கள் கன்று இருக்குல்ல, கன்னை வச்சு ஒட்டி பாருங்க. 5 ரூபாய் வேறு வேஸ்ட்டாக போயிடுச்சுடி. ஐயோ வேகமாக ஒட்டணும். ஒட்டிட்டேன். ஐயோ ஒட்டுமான்னு தெரியலடி. ஒட்டிக்கிச்சுடி. இங்கே பாரு கீழே விழல, சூப்பராக ஒட்டிக்கிச்சு. சரி இதனால நீ தப்பு செய்யலைன்னா அவ்வளோதான் உனக்கு. சாமி எத்தனை போய் சாமி ரூமில் வைக்கணும். சரி இந்த சாமி வந்து நான் கோயிலுக்கோசம் வேண்டியிருந்தேன். சரி வர ஆடி மாதம் முடிஞ்சு போச்சு. ஏன் வர எத்தனை போய் சாமி உண்டியில் இருந்து வச்சுட்டு வந்துடலாம் சாமி கிட்ட. அப்பாடி ஒரு வழியாக நான் தப்பிச்சேன்பா. இல்லைன்னா அவ்வளோதான். நான் போச்சு அவ்வளோதான். எனக்கு அடி செம்மையாக விழுந்திருக்கும். அம்மா பசிக்குது, இப்பயாவது போய் இந்த ஆயக்கல்ல பஜ்ஜி போண்டாலாம் வாங்கிட்டு வாங்க. எனக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது, நான் போயிட்டு வரேன். பாத்ரூம் அதுக்குள்ளே போயிட்டியா? நான் பாத்ரூம் போயிட்டு கடைக்கு போகலான்னு பார்த்தேன்டி. சீக்கிரம் வாடி, நான் அப்புறமா போகிறேன். இல்லை போகிற வழியே பாத்ரூம் வந்துடும்டி எனக்கு. ப்ளீஸ் சீக்கிரம் வெளியில வா. போண்டா பஜ்ஜி வடை வேணும்னு சொல்லிட்டா. நான் வேற காசை தடுத்து பீரோலேருந்து காசை எடுத்துகிட்டு போகிறேன். காசை உள்ளே தானே போட்டேன். இந்த பசங்களுக்கு வேறு வேலையே இல்லை, எப்படி போட்டு வச்சுருக்கோங்க பாரு, குப்பை மாதிரி காசை. அச்சோ காசெல்லாம் கீழே விழுது. சரி 100 ரூபாய் போதும். இந்த 100 ரூபாவை எடுத்துக்கிட்டு கடைக்கு கிளம்புவோம். வரியா இல்லையா? பாத்ரூம் அர்ஜென்ட்டாக வருது, சீக்கிரம் வெளியில வா. குரல் கொடுத்துட்டே இருக்கேன், ஆனால் வரவே மாட்டேன். சரிம்மா வந்துட்டேன். போகும்போதே சொல்ல மாட்டீங்களா பாத்ரூம் போகணும்னு சொல்லிட்டு? நான் பாதிலே வந்துட்டேம்மா. நீ பாதியில வரையோ முழுசா முடிச்சிட்டு வரையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் எனக்கு வழி விடு, எனக்கு அர்ஜென்ட்டா வருதுப்பா. அச்சோ அம்மா யாருமே இல்லை. சரி ஃப்ரிட்ஜுக்குள்ள ஜூஸ் ஏதாவது இருக்கா எடுத்து குடிப்போம். பசிக்குது, எதுவுமே இல்லை. இவங்க வர இப்போதைக்கு போகிற மாதிரி தெரியல. ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே எதாவது இருந்தால் எடுப்போம். என்ன உள்ள ஜூஸ் இருக்கா? காலியா இருக்கு. காலி டப்பா ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க இவங்க. ஏமா காலி டப்பா தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்க நீங்க? பாத்ரூம் போனாலே எங்க அம்மாக்கு எதுவுமே புரியாது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ஆகுது எடுப்போம். ஐயோ ஃப்ரிட்ஜ் வேற
ஃபர்ஸ்ட் எங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்றேம்மா ஃபோன் எங்கம்மா வச்சிருக்கீங்க அங்கதான் கட்டில இருக்கும் பாரு இது கட்டில இருக்குமா மாமா பசிக்குதுமா ஐயோ பசிக்குதே ஏன் எங்க அம்மா இப்படி பண்றாங்கன்னே தெரியலையே சரி அம்மா போற மாதிரி தெரியல அம்மா கிட்ட காசு வாங்கிட்டு நாமளே போயிட்டு வந்துடும் மாமா காசு கொடுங்க நானே போயிட்டு வரேன் அப்பாடி இப்பயே ஒழுங்கா சொன்னி இரு தரேன் இந்த 100 ரூபாய் எடுத்துன்னு போய் வாங்கிக்கோ காசு கொடுத்துட்டேன்பா உங்களுக்கு வேண்டியதை நீ வாங்கிக்கோ அப்படியே வரும்போது அம்மாக்கு 2 வடை வாங்கிட்டு வா இதுதான் சாக்குன்னு என்கிட்ட காசு கொடுத்துட்டு போயிட்டாங்களே இவங்க 100 ரூபாய்க்கு நான் என்ன வாங்குறது நான் போன எல்லா காசையும் செலவு பண்ணிட்டு தான் வருவேன் அது அவங்களுக்கு தெரியவா தெரியுதுன்னு தெரியல பாப்பா உன் கூட நானும் கடைக்கு வரட்டுமா யாரு என்கிட்ட வந்து பேசுறது ஐயோ இங்க வேற யாருமே இல்லையே இந்த வேற பயமா இருக்கம்மா யாரும் என் கூட வந்து பேசுறாங்க யாருன்னு வந்து பாருங்க பாப்பா நான் தான் உன் பக்கத்துல இருக்கனே உன் கண்ணுக்கு தெரியலையா எனக்கு கண்ணுக்கு தெரியலையா ஐயோ சாமி என்கிட்ட பேசி சாமி உன்னால தான் எங்க அம்மா வடை போண்டா பஜ்ஜிலாம் வாங்கியே கொடுக்க மாட்டாங்க தெரியுமா நீ எது கீழே ஒன்று ஒஞ்ச இப்போ வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஓய் நீ ஏன் இப்படி பண்ற நீ நல்ல பொண்ணா தானே இருந்த வர கெட்ட பொண்ணு ஆயிட்ட சாமி நீங்களா பேசுறீங்க நான் எந்த கெட்ட பொண்ணாவும் அவளை போண்டா பஜ்ஜி சாப்பிட்டு ஒரு குத்தமா எனக்கு வேற பசிக்குது ஏதாவது கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா உங்க அம்மா தான் உங்ககிட்ட காசு கொடுத்துருக்காங்கல்ல போய் வாங்கிக்க போ போய் வாங்கி எனக்கு தெரியாதா அதுக்கு என் கூட உட்காந்துட்டு இருக்கீங்க போங்க நான் போய் போண்டா பஜ்ஜி வாங்கிட்டு வரேன் இந்த குழந்தை ஏன் இப்படி பேசிட்டு இருக்கு ரொம்ப பேட் குழந்தையா இருக்கு இந்த பொண்ணு என்னது நான் பேட் குழந்தையா என் காதுல விழுந்துருச்சு போனவள நான் கூப்பிட்டு என்ன வச்சு என்ன கலாய்ச்சிட்டு இருக்கீங்க என்ன பசிக்குதுன்னு சொல்றேன் சாமினா ஏதாவது குழந்தைக்கு பசிக்குதுன்னா பால் தருவாங்க தேன் தருவாங்க அது தருவாங்க இது தருவாங்க நீங்க எதுவுமே சாம பேட் கேர்ள் சொல்றீங்க நீங்க தான் பேட் சாமி உங்களை போய் உடைச்சா தப்பே கிடையாது அப்படிலாம் பேசக்கூடாது உங்க அம்மா பார்த்தா அடிப்பாங்க எங்க அம்மா தானே திருப்பி நீங்க உடைச்சாதான் இப்ப நீங்க உடையவே இல்லையே அப்ப எதுக்கு என்ன அடிப்பாங்க சரி எனக்கு ரொம்ப பசிக்குது உங்களுக்கு போண்டா பஜ்ஜி எல்லாம் வேணுமா எனக்குலாம் போண்டா பஜ்ஜி தான் வேண்டாமா வரும்போது பால் இருந்தா வாங்கிட்டு வரியா பாலா எங்க அம்மா வெறும் போண்டா பஜ்ஜி தான் வாங்கி சொல்லிக்கிறாங்க பால் எல்லாம் நான் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் என்ன மண்டையில 2 வைப்பாங்க திருப்பி மண்டை வீங்கிடும் பலூன் மாதிரி தெரியுமா என்னது பலூன் மாதிரியா அம்மா உன்னை அடிப்பாங்களா ஆமா எல்லாமே அடிக்கதானே செய்வாங்க தப்பு செஞ்சு அவங்க என்ன என்கிட்ட சொன்னாங்க போண்டா பஜ்ஜி வாங்க சொன்னாங்க நான் போண்டா பஜ்ஜி தான் வாங்க போறேன் உங்களுக்கு பால்லாம் வாங்க மாட்டேன் நீங்க தான் கண் திறந்தாலே மேல இருந்து பாலா ஊத்தும்ல அந்த மாதிரி ஊத்தி குச்சிக்கோங்க நான் வரேன் என்ன இந்த குழந்தை எப்படி பேசுது சரி வாட்டம் கவனிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க கூடவே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம் தூங்குறீங்களா தூங்குறது நல்லதா போச்சு சாப்பிட போறோம் போண்டா பஜ்ஜி சாமி வரீங்களா போண்டா பஜ்ஜி சாப்பிடலாம் உங்களுக்கு தான் போண்டா பஜ்ஜினா பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொன்னீங்கல்ல இருங்க நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க நீங்களே வந்து சாப்பிடுவீங்க சீக்கிரம் வாங்கம்மா அது பேருமா ஈவு போண்டா வாங்கி வந்திருக்கேன் அப்புறம் கார வடை வாங்கி வந்திருக்கேன் இங்க பாத்தீங்களா கார போண்டா வாங்கி வந்திருக்கேன் எல்லாமே வாங்கி வந்திருக்கேன்மா நானு நீ வந்தீங்கன்னா நம்ம எல்லாம் சாப்பிடலாம் இப்ப தாண்டி படுத்த நீ போயிட்டு எப்படி உன்னை அமிச்ச கடைக்கு ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க பசிக்குதுன்னு தானே சொன்னேன் சீக்கிரமா வாங்கிட்டு வந்து சாப்பிட பழக்கம் இல்லையம்மா அந்த பாட்டி போடவே லேட் ஆயிடுச்சு இப்பதான் அடுப்பு பத்த வச்சுச்சு போல அப்புறம் என்ன சுடணும்ல அப்பதானே போட முடியும் சரி எனக்கு 2 வடை மட்டும் எடுத்து வச்சு சரியா இன்னும் 2 வடை ஐயோ 2 வடை தான் நானும் வாங்கிட்டு வந்தேன் நீ வேற 2 வடைன்னு சொல்றா ஒன்னு இருக்கு 2 வடை தான் 2 வடை தான் நான் வாங்கிட்டு வந்தேன் எங்க காணாம போச்சு காக்கா தூக்கிட்டு போச்சு போல இது காக்கா தூக்கிட்டு போச்சு ஒரே வழியில எங்கயா போட்டுட்டு வந்துட்டு இருப்பேன் சரி சாரிமா சரி நான் என்ன வாங்கி வந்திருக்கேன்னு பாத்துக்கியேன் இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தேன் சரி போடா சாப்பிட்டு பாக்குறேன் சூப்பராக்குமா ஒழுங்கா சாப்பிடுறீ சரிம்மா சாமி நீங்க சாப்பிடுறீங்களா அத்தடிக்கிறேன் எனக்கு நாத்தடிக்கிறேன் எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா அந்த டேஸ்ட் எல்லாம் அந்த எண்ணெயெல்லாம் சாப்பிடக்கூடாது கண்ட எண்ணெயில செய்வாங்க இது கண்ட எண்ணெயில செய்வாங்களா சாமி நீங்க பண்றதெல்லாம் சரி கிடையாது எங்க அம்மாவே ஆசையா காசு கொடுத்து வாங்கின சொன்னாங்க நீங்க என்னமோ கண்ட எண்ணெய்னு சொல்றீங்க எம்மியாக சாப்பிடுங்க சாமி இந்தாங்க அப்படிங்க சாமிங்க சாப்பிடுங்க நாத்தடிக்க சாமிக்கு வாந்தி வருதா ஐயோ சாமி வாந்திட கூடாது எங்க மேல விழுந்துருன்னு சொல்லுவாங்களே சூப்பரா இருக்கு எம்மி சரிங்க சாமி அந்த போண்டை தான் வேணான்றீங்க இந்த வடையை சாப்பிடுங்க பிடிங்க இந்த மாதிரி வடை தான் எங்க அம்மா உங்களுக்கு வச்சு சாமிக்கு படைப்பாங்க சாப்பிடுங்க சாமி நல்லா இருக்கீங்க சூப்பரா இருக்கு எங்கம்மா வாங்கின நீ அந்த எங்க வீட்டாண்ட ஒரு பாட்டி கடை வச்சுருக்காங்க அந்த பாட்டிக்கிட்ட தான் வாங்கினேன் 10 ரூபாவா சூப்பரா இருக்கும் அதனால தான் வாங்கிட்டு வந்தேன் நீங்க சாப்பிடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கா சாமி சூப்பரா இருக்குமா சரி ஓகே சாமி சூப்பரா இருந்துச்சுல்ல சரி நீங்க பேசிட்டே தான் இருப்பீங்களா நீங்க எங்க அம்மா வர உங்களை கூட்டிட்டு போய் கோயில கொடுக்க போறேன்னு சொன்னாங்களே ஆமா உங்க அம்மா என்ன கோயில கொடுக்க போறேன்னு தான் சொன்னா நீ என்ன பண்ண என்ன எங்கேயும் அனுப்பாத சரியா அச்சிச்சோ எங்க அம்மா கிட்ட நான் கோயில கொடுக்காதுன்னு சொன்னீங்கன்னா என்ன அடிப்பாங்களே காசு கேட்பாங்களே நான் என்ன பண்றது நீங்க 100 ரூபாய் கூட இல்லைன்ட்டீங்க வடை வாங்குறதுக்கு நான் போயிட்டேன்னா உனக்கு கிட்ட பேச ஆள் இருக்க மாட்டாங்க பரவாயில்லையா அச்சிச்சோ நீங்க போயிட்டீங்கன்னா என் தங்கச்சி ஒருத்தர் இருக்கா அவ வந்தான்னு சும்மா தொண பேசிட்டே இருப்பா தனு யார்கிட்ட பேசுறேன் பாத்தீங்களா எங்க அம்மா குரல் கொடுத்துட்டாங்க போச்சு நான் வந்து உங்ககிட்ட தான் பேசுறேன்னு தெரியாது எங்க அம்மா கிட்ட சொல்லிடாதீங்க பாப்பா நான் உங்ககிட்ட தவிர வேற யார்கிட்டயும் பேச மாட்டேன் தெரியுமா அப்படியா அது ஒரு லாஜிக் இருக்கா சரி ஓகே நீங்க என்கிட்ட தவிர எங்கேயுமே பேசாதீங்க முடிஞ்ச அளவுக்கு
உங்களை எங்க அம்மா கிட்ட இருந்து காப்பாத்த பாக்குறேன்.